ஹலோ பாய்ஸ், என் பேர் ரகுபதி. இன்றைக்கி மீன் பிடிக்க வந்துக்கிறோம். ஃப்ரெண்டுடைய கம்பெனி பக்கத்தில் இருக்கிற ஏரியில் இன்றைக்கி எப்படி பிடிக்குன்னு பார்க்குறோம். ஸ்டாப் பண்ணிட்டப்பா. நண்பர்களே, நான் இந்த துணிமுள் வாங்கி 3 மாதம் ஆகுது. 3 மாதத்தில் நான் கற்றுக்கின சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சொல்கிறேன். நான் வீடியோ பார்த்து எந்த அளவுக்கு மீன் பிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரில, எந்த அளவுக்கு ஒரிஜினலாக மாட்டுறதுன்னு தெரில. நான் 3 மாதமாக ஏரியாக தெரிஞ்சு நான் கற்றுக்கின சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விரால் பிடிக்க கண்டிப்பாக 4-5 ப்ராக் எடுத்துக்கணும் போங்க. ஒரு ப்ராகில் எடுத்து போயிட்டு மீன் பிடிக்கணுன்னு முடியாத காரியம். எதுக்குன்னா, ஒரு ப்ராகை ஒரு முறை அடித்து மீன் மாட்டலைன்னா 2ஆம் முறையும் ட்ரை பண்ணணும். ஒரு 2-3 முறைக்கு மேலே விரால் மீன் அந்த ப்ராகில் மாட்டலைன்னா வேறு ப்ராகை மாட்டுங்க. ஏன்னா மிஸ் ஆன ப்ராகில் மறுபடியும் மீன் மாட்டலை. நான் ஒரு 3 மாதமாக ட்ரை பண்ணேன். ப்ராகை மாற்றி போடுறப்போ மீனே இல்லாத இடத்துல கூட நம்ம போகிற ப்ராகில் அடிக்கலைன்னா வேறு ப்ராகு போடுறப்போ கண்டிப்பாக ரிசல்ட்டு எடுக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நான் கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட்டு கொடுக்குது. ஒரு ப்ராகை ஒரு 2 மீன் 3 மீன் பிடிச்சி பேர் ப்ராகை மாற்றி வேறு மீனை போட்டு பிடிங்க. திருப்பம் அந்த ப்ராகில் மீன் மாட்டிச்சுன்னா திருப்பம் கைட்டு வேறு ப்ராகை போட்டு மாற்றிப்பேன். இதுமாதிரி மாற்றி ப்ராகை போடுறப்போ மீன் வேறு இற வருதுன்னு அட்டாக் நல்லா ஆகுது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஒரு 7 கிலோவுக்கு பிடிச்சிருப்போம் மீனுங்களை. எல்லாம் சரியான பிக் சைஸு தான். இந்த சைஸுக்கு சரியாக பிடிச்சிருக்கோம். 2 கையில் தூக்க முடியாமல் பிடிக்கிறாரு. இது மாதிரி நான் இன்னும் என்னென்ன ரியல் லைஃப்பில் போட்டு கற்றுக்கிறேனோ அது கண்டிப்பாக மீன் பிடிக்க ஆரம்பம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நம்ம பைக் காஸ்டிங்கில் வீசும்போது சொல்லுங்கள், மெதுவாக வலிக்கணும், அது வலிக்கணும். கம்பல்சரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மீன் அடிக்குது. ஒரு இடத்துல ஃபாஸ்ட்டாக சுத்தமாக அடிக்குது, ஒரு ஏரியில் பொறுமையாக, ஒரு டைமில் பொறுமையாக சுத்தமாக அடிக்குது, ஒரு பொருளில் மீடியமாக சுத்தினா அடிக்குது, ஒரு இடத்துல ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ண தான் அடிக்குது. ஆகவே விரால் மீன் பிடிக்க விதவிதமான ஆங்கிளில் உங்களுக்கு இவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்களா இல்லை, உங்களுக்கு விதவிதமாக என்னென்ன தோன்று விதவிதமான ஆங்கிளில் ட்ரை பண்ணுங்கள். இப்படித்தான் விரால் அடிக்கணும்னு இல்லை. விரால் இறை எடுக்க ஐடியாவில் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி போட்டாலும் அடிக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு. கம்பல்சரி அந்த இடத்துல மீன் இருக்கணும். மீன் 1-2 இருந்தால் அந்த அளவுக்கு இருக்கிறேன். அந்த இடத்துல நிறையா மீனுங்க இருந்தால் கம்பல்சரி நீங்கள் எப்படி போட்டாலும் அடிக்கும். அதனால் சொல்கிறேன். நல்லா ஸ்ட்ரைக் 1/2 கிலோக்கு இருக்கும். நல்லா ஸ்ட்ரைக்காக இருக்குது. இந்த ஸ்ட்ரைக்கோட நான் மீனை பிடிச்சி ஏற கட்டிட்டு பிடிச்ச மீனெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது சாயந்தரமாக பிடிச்ச ஒரு 2 கிலோ மீன். ஒரு 2 கிலோ விரால், திருப்பி ஈவினிங்காக ஒரு 2 கிலோ விரால், மொத்தமே ஒரு 10 கிலோ, ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும். நானும் அப்புறம் இன்றைக்கி பிடிச்சி ஈவினிங் ஆகிடுச்சு. அதனால் கிளம்புறோம். நன்றி. இந்த மீனை எடுத்து போய் நாங்கள் விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்.
நன்றி. பார்த்த அனைவருக்கும்.